வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் இன்று தொடங்குகிறது 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு. தமிழகம் முழுவதும் 8,21,000 மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகின்றனர். +2 பொதுத் தேர்வில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட ஒழுங்கீன செயல்களில் ஈடுபட்டால் நிரந்தரமாக தேர்வு எழுத தடை. அரசு தேர்வுகள் இயக்ககம் எச்சரிக்கை. பதினொன்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. மன அமைதி மற்றும் தன்னம்பிக்கை கொண்ட மாணவர்களுக்கு தேர்வில் நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்றும் பதிவு. நாகையில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 40,000 பேருக்கு இன்று நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முடிவுற்ற திட்டப் பணிகளை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல்லும் நாட்டுகிறார். தொகுதி மறுவரை குறித்து மார்ச் 5ஆம் தேதி நடைபெறும் கூட்டத்தில் அனைத்து கட்சிகளும் பங்கேற்க வேண்டும். உண்ட வீட்டிற்கு ரெண்டகம் செய்து விடாதீர் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் முடிவதற்குள் 5 லட்சம் கோடி கடன் பெற்று விடுவார்கள் என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். கடன் மட்டுமே வாங்கிக் கொண்டிருக்கும் திமுக தமிழகத்திற்கு ஒரு திட்டத்தை கூட கொண்டு வரவில்லை எனவும் சாடல். அரசு டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வீதம் ஆண்டுக்கு 3,600 கோடி ரூபாயை உறிஞ்சுகிறது திமுக குடும்பம். இப்படிப்பட்ட ஆட்சி நமக்கு தேவையா என எடப்பாடி பழனிசாமி சரமாரி கேள்வி. தான் ஓ. பன்னீர்செல்வம் எம்எல்ஏ. ஆனால் நான் 1989ஆம் ஆண்டிலேயே எம்எல்ஏ. அதிமுகவில் நான் தான் சீனியர் என ஓ. பன்னீர்செல்வத்தை விளாசிய எடப்பாடி பழனிசாமி. சீட்டு கேட்காம எனக்கு அம்மா கொடுத்தாங்க எம்பிக்கு. எங்களை விட்டு போக வேண்டாம் என எவ்வளவோ கெஞ்சியும் கேட்கவில்லை. நீங்களா போயிட்டு எங்கள் மீது பழி சுமத்தி பயன் இல்லை. முதலமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்றதும் தர்மயுத்தம் நடத்த சென்றவர் ஓபிஎஸ் எனவும் எடப்பாடி பழனிசாமி கடும் தாக்கு. மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல, அப்ப யாருக்கு வேலை செஞ்ச தெரியுமில்ல? நீ இந்த மண்டல பண்றீங்க, நீங்க கட்சி ரத்தம் ஓடுதுல, அதிமுக ரத்தம் ஓடுதுல, அப்ப யாருக்கு வேலை செஞ்சா சொல்லுங்க. யாருக்கு வேலை செஞ்சாரு? யாருக்கு வேலை செஞ்சாரு? நீங்களே சொல்லுங்க. தமிழகத்தில் ஹிந்தி மொழியை திணிக்க முடியாது, எப்போதும் இருமொழி கொள்கைதான் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டவட்டம்.
ஹிந்தியை குறுக்கு வழியில் திணிக்க முயற்சிக்கும் மத்திய அரசு மிரட்டினால் பயப்பட நாங்கள் அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமியோ அல்ல என விளாசல். கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும். மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்னும் 2 மாதங்களில் 1000 ரூபாய் வழங்க ஏற்பாடு. தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உறுதி. எங்களுடைய தொகுதியில சில பெண்களுக்கு விடுபட்டு போயிருக்கிறேன். நிச்சயமா சட்டமன்றத்திலேயே நான் பேசியிருக்கிறேன். நிச்சயம் இன்னும் 2-3 மாதங்கள்ல அதெல்லாம் சரி செய்யப்பட்டு தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மாதம் 1000 ரூபாய். தமிழகத்தில் வேறொரு புதிய அரசியல் ஆற்றல் முளைத்துவிடக் கூடாது என்பதற்காக என்னை தடுக்கிறது திமுக. என்னை பார்த்து நடுங்குகிறது எனவும் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம். என்ன இருந்தது? ஏன்னா இங்க யாரும் இல்ல, இந்த முன்னாடி நிக்கிறவன் சீமான். அதனால நீங்க பேச வேண்டியது வருது. நடுங்குறீங்க, என்னை பார்த்து என்னை எதிர்கொள்ள முடியல. நான் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு தான் பதில். துன்புறு சீமானை சமாளிப்பது எங்களுக்கு தூசு மாதிரி என அமைச்சர் ரகுபதி பதிலடி. சீமான் பாலியல் வழக்கில் திமுக தலையிடவில்லை எனவும் விளக்கம். சமாளிக்கிறது ஒரு தூசு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் நாங்கள் இதில் தலையிட்டிருந்தோம் என்றால் வழக்கு எப்படியோ திசை திருப்பி இருக்கலாம். நாங்கள் தலையிடவில்லை. இவர் சீமான் காஷ் பண்ண சொல்லி கேஸுக்கு போறார், அவருடைய வழக்கை ரத்து செய்ய சொல்லி. அந்த வழக்கிலே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை தருகிறது. இந்த வழக்கை தொடர்ந்து நடத்த வேண்டும், பெண்களுக்கு எதிரான கொடுமையான வழக்கு இது என்று சொல்லி நீதிமன்றம் தந்த அழுத்தத்தின் அடிப்படையிலே இப்பொழுது வழக்கு நடைபெறுகிறதே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்தாலோ அல்லது நாங்கள் சீமானை கண்டு பயந்தோ இந்த வழக்கு நடைபெறவில்லை. என் வழக்கை திமுக கையில் எடுத்தால் கூட ஒன்றும் செய்ய முடியாது. சீமானின் வழக்கை திமுக கையில் எடுத்தால் வேறு மாதிரி இருக்கும் என்ற அமைச்சர் ரகுபதி கருத்துக்கு சீமான் பதில். கையில எடுத்தா நாங்க வழக்கே வேற மாதிரி போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிஞ்சிருக்காரு. ஒன்னும் புடுங்க கூட முடியாது கையில் எடுத்து. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஒரு செத்த பாம்பு. அவரின் கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. பதில் சொல்ற அளவுக்கு நான் கேவலமானது. அதுல யாரு செல்லூர் ராஜா? செல்லூர் ராஜு சத்த பாம்புக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? பணம் பறிப்பதற்காக நடிகை விஜயலட்சுமி தன்னை பிளாக்மெயில் செய்வதாக சீமான் குற்றச்சாட்டு. கண்ணியம் காக்க வேண்டும் என்பதற்காக கடந்த 15 ஆண்டுகளாக வாய் திறக்கவில்லை என்றும் ஆவேசம். ஒவ்வொரு தடவை இடைமறிச்சு ஆங்கிலத்தில் பிளாக்மெயில்ங்கிறோம்ல, இடைமறிச்சு பணம் பறிக்கிற ஒருத்தருக்கு பேர் என்ன சொல்வீங்க? நான் சொன்னது தப்பு, நீங்க சொல்லுங்க. பேர் என்ன வைப்பீங்க சொல்லுங்க. அப்புறம் என்னைய நீங்க எல்லாம் சேர்ந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றது காரணம் ஒரு பாலியல் தொழிலாளிக்காக. அதை எப்படி ஏற்கிறது? மானங்கட்ட நீங்களே பேசின தன்மானத்துக்காக போராடுற மகன் எப்படி பேசணும்? மானத்துக்காக உயிரை விட்டா இனத்தின் கூட்டத்தில் வந்தவன் நான் எப்படி பேசணும்? அது கொஞ்சம் கவனமா பேசணும்ல எல்லாரும். என்னுடைய கண்ணீர் உன்னை சும்மா விடாது, இனி நீ நிம்மதியாக இருக்க முடியாது என நடிகை விஜயலட்சுமி கண்ணீர். இந்த நொடியிலிருந்து நீ எப்படி செருப்பால் அடிக்க வாங்க போறேன் பார். பாலியல் தொழிலாளினா நான் இன்னைக்கு எங்க அக்கா வச்சுட்டு பெங்களூர்ல தவிச்சிட்டு கிடப்பேனடா. நாசமா போவடா, நீ நாசமா போவடா. என்னோட கண்ணீரோட என்ன பண்ண போது பார். பாலியல் தொழிலாளி என சீமான் விமர்சனம் செய்த நிலையில் விஜயலட்சுமி கண்ணீர் மல்க சாபம்.
சீமானால் 7 முறை கருக்கலைப்பு செய்த நடிகை விஜயலட்சுமி கர்ப்பப்பையை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக வீரலட்சுமி குற்றச்சாட்டு. பாதிக்கப்பட்ட நடிகைக்கு நீதி கிடைக்க போராட உள்ளதாகவும் வீடியோ மூலம் அறிவிப்பு. சீமான் அவர்களால நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கு 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதுனால அவங்களுடைய கர்ப்பப்பையை இன்னைக்கு மருத்துவர் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா கர்ப்பப்பையை அதிக அளவு இன்ஃபெக்ஷன் ஆகி பாதிப்பு ஏற்பட்டு இப்ப அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடி கூட அவங்க மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவருடைய ஆலோசனை கேட்டிருக்காங்க. தேர்தலுக்கான திமுகவின் ஆயுதம்தான் மொழிப்போர் என பாமக தலைவர் அன்புமணி சாடல். இந்தி திணிப்பு வேண்டாம் என கூறும் முதலமைச்சர் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன செய்தார் எனவும் கேள்வி. எலெக்ஷன் வந்துருச்சு, இது ஒரு கையில் ஒரு ஆயுதம் உங்களுக்கு. இந்தி போர், 2வது போர், 3வது போர், மொழி போர், இந்த போர் அந்த போர்னு சொல்லிட்டு. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி உடையும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆருடம் தள்ளப்பட்டு இப்போ வெடிச்சிருக்காங்க. ஸோ அந்த வெடிப்பு என்பது பார்த்தா நெல்லிக்காய் மூட்டை போல் இன்னும் கொஞ்சம் காலத்தில் சிதறுகின்ற ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக அரசியல் அந்த மேகங்கள் அது நல்ல சூழ்நிலையை அந்த கூட்டணி சிதறுகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குகின்ற ஒரு நிலைமை தான் இன்றைக்கி அரசியல் மேகங்கள் இன்றைக்கி உருவாக்கி. திமுக கூட்டணி சிதறும் என்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் ஆசை நிறைவேறாது. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. அது அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாது என்பது அவருக்கே தெரியும். திமுக கூட்டணியில் சேர்ந்து நொந்து நூலாகிவிட்டார் திருமாவளவன். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம். அன்பு திருமாவளவன் நொந்து நூலாய் போயிட்டார். கூட்டணின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கிறதுனால அவருக்கே இப்ப அவர் எப்படி இந்த திருமாவளவன் இப்படி ஆயிட்டார்ன்ற மாதிரி எல்லாரும் மக்கள் நினைக்கிற அளவுக்கு ஆகிவிட்டது. தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சினையே எழாத போது அனைத்து கட்சி கூட்டம் தேவையற்றது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சனம். பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினால் பாஜக நாளையே பங்கேற்கும் எனவும் பதிலடி. ஐயா நேருக்கு நேர் போலாங்க ஐயா. இப்ப கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுருக்கீங்க, இந்த கல்யாண மேடையில் இருக்கிறோம். முறைப்படி இவங்க தான் மாப்பிள்ள, இவங்க தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு வர்றேன். அனைத்து கட்சி கூட்டம் எது கூப்பிடுறாங்கன்னு தெரியாம எப்படிங்க ஐயா போறது? அங்க தொகுதி மறுசீரமைப்புக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க ஐயா. தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் பொழுது தமிழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. அது எப்ப வருதோ வரட்டும். அது 2000. திமுக அரசு சார்பில் நடத்தப்படும் அனைத்து கட்சி கூட்டத்தில் நிச்சயம் தேமுதிக பங்கேற்கும். அன்னை மொழி காத்து அனைத்து மொழி காப்போம் என்பதே தேமுதிகவின் நிலைப்பாடு எனவும் பிரேமலதா பேட்டி. அழைப்பு வந்ததின் பேரில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்கும். நடிகை விஜயலட்சுமி வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. இலங்கையில் சிறைப்பட்டிருக்கும் மீனவர்களை விடுவிக்க கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மீனவர்களுடன் ஆளுநர் RN ரவி சந்திப்பு. கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த மீனவர்களிடம் விரைவில் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதி. மீனவர் சமுதாயத்தின் என சகோதர சகோதரிகளே, பிரச்சனைகளை நான் நன்றாக புரிந்து கொள்கிறேன். உன்னுடன்
എനിക്ക് അനുതാപമുണ്ട്. ഈ പ്രശ്നം രണ്ട് அரசுகள் மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றாக தீர்வு காண வேண்டும். அதனை பற்றி நான் முயற்சிவேன். I will try. அரசியல் செய்ய அண்ணாமலை இருக்கிறார். அண்ணாமலையுடன் RN ரவி போட்டியிட வேண்டாம். மீனவர்கள் போராட்டத்தில் ஆளுநர் கலந்து கொண்டதை சுட்டிக்காட்டி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விமர்சனம். தமிழக மீனவர்களை கடத்தல்காரர்கள் என விமர்சித்த அண்ணாமலைக்கு மீனவர்கள் கடும் கண்டனம். அண்ணாமலை கருத்தை திரும்பப் பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தல். இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துற வகையில ராமநாதபுரத்தில் ஒரு செய்தி கொடுத்திருக்காரு. மீனவர்கள்லாம் கடத்தல் பண்றதுனால இலங்கை கடற்படை சிறைப்படுத்திருக்காங்க. இதுவரை 550 படகுகள் பிடிச்சிருக்காங்க. ஒரு படகாவது ஒரு கஞ்சா இருந்தோ போதைப் பொருள் இருந்தோ பிடிச்சிருப்பாங்களா? எல்லா படகு மேலையும் எல்லை தாண்டி வந்ததுதான் ஒரு வழக்கு. அதனால உடனடியாக ஒரு பிரஸ் மீட் போட்டு அண்ணாமலை அவர்கள் அவர் கொடுத்த அந்த செய்தியை வாபஸ் வாங்கணும். மீனவர் மீது அவரு தான் கொடுத்த செய்தியை வாபஸ் வாங்கணும். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டம். இன்று திருவோடு ஏந்தியும் நாளை தீக்குளிக்கும் போராட்டமும் நடத்தப்படும் என மீனவ அமைப்புகள் அறிவிப்பு. திண்டிவனம் செங்கல்பட்டு வழியாக தாம்பரம் வரை இயக்கப்பட்டு வந்த அரசு பேருந்துகள் நாளை முதல் கிளாம்பாக்கம் வரை மட்டுமே இயக்கப்படும். தாம்பரத்தில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க போக்குவரத்து கழகம் சார்பில் நடவடிக்கை. கனமழை காரணமாக களக்காடு பச்சையாறு திருக்குறுங்குடி நம்பியாற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு. இன்று முதல் களக்காடு தலையணை திருக்குறுங்குடி நம்பி கோயிலுக்கு பொதுமக்கள் செல்ல தடை. உத்தரப்பிரதேசத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான வினாத்தாளை கசியவிட்ட அதிகாரி. போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை. ஒவ்வொரு முறை குளிர்பானம் குடிக்கும் போதும் மனிதர்கள் தங்களின் வாழ்நாளில் 12 நிமிடங்களை இழக்கின்றனர். அமெரிக்காவின் மிச்சிகன் பல்கலைக்கழகம் நடத்திய ஆய்வில் தகவல். ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி ஹாட்ரிக் வெற்றி. 44 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணியை வீழ்த்தி அசத்தல். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியை எதிர்கொள்கிறது இந்தியா. துபாயில் நாளை நடைபெறும் போட்டியில் இரு அணிகளும் பல பரீட்சை. நியூசிலாந்து அணிக்கு எதிரான போட்டியில் 5 விக்கெட்டுகளை வீழ்த்திய இந்திய சுழற்பந்து வீச்சாளர் வருண் சக்கரவர்த்தி ஆட்ட நாயகன் விருதையும் வென்று அசத்தல். ஏழாவது பிராக் மாஸ்டர்ஸ் சர்வதேச செஸ் போட்டி 4வது சுற்று முடிவில் இந்திய வீரர்கள் பிரக்யானந்தா, அரவிந்த் சிதம்பரம் முன்னிலை. மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் உள்ளூரில் நடைபெற்ற 4 ஆட்டங்களிலும் தோல்வி கண்ட பெங்களூரு அணி. RCB அணி ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரினார் கேப்டன் ஸ்மிருதி மந்தனா. இதற்கான பதிலை நான் என்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவிடுவேன். மும்மொழி கொள்கை குறித்த கேள்விக்கு நடிகர் ஜிவி பிரகாஷ் பதில். இந்த இடத்துல பேச விரும்பல, பட் கண்டிப்பா நான் அதை அட்ரஸ் பண்ணுறேன். கண்டிப்பா அதோடைய ஆன்சர் நான் டெஃபினட்டா என்னோட சமூக வலைத்தளத்துல
பாக்ஸ் ஆபீஸில் சக்கை போடு போடும் டிராகன் திரைப்படம் 100 கோடி வசூல் செய்து சாதனை. வடிவேலு சுந்தர் சி இணைந்து நடித்துள்ள கேங்கஸ் திரைப்பட ரிலீஸ் தேதி இன்று வெளியீடு. 15 ஆண்டுகளுக்கு பிறகு வடிவேலு சுந்தர் சியின் காம்போவுக்கு ரசிகர்களிடையே மிகுந்த எதிர்பார்ப்பு.